பாவம் என்றால் என்ன? சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் பாவம் என்பது தேவனுடைய சித்தத்தை மீறுவது. விளக்கமாக சொல்ல வேண்டுமானால் தேவன் செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பதும், செய்யாதே என்று சொன்னதை செய்வதும். 2024 நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? 2025 ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிற நாம் தேவனுடைய சித்தத்தை தான் செய்து கொண்டிருந்தோமா? எவை பாவங்கள் என வேதாகம் கூறுகிறது? அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், கெட்ட நோக்கம், புறங்கூறுதல், அவதூறு பண்ணுதல், தேவப்பகை, மதியாமல் பேசுவது, அகந்தை, வீம்பு, பொல்லாதவைகளை யோசித்து பிணைப்பது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதது, உணர்வில்லாதது, உடன்படிக்கைகளை மீறுவது, சுபாவ அன்பில்லாமை, இணங்காதது, இரக்கமில்லாதது. இப்பேற்பட்ட பாவங்களை நாம் செய்து தேவனை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஏற்கனவே நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட தேவனை மறுபடியும் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமே. பாவம் எப்பொழுது நம்மை விட்டு போகும்? பாவத்தை பாவமாக பார்த்தால், பாவத்தை குறித்து துக்கம் அடைந்தால், பாவத்தை அறிக்கையிட்டால், பாவத்தை குறித்து வெட்கப்பட்டால், பாவத்தை வெறுத்தால், பாவத்தை விட்டு விலகி ஓடினால் ஒழிய ஒரு நாளும் பாவம் நம்மை விட்டு விலகி ஓடவே ஓடாது. உங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்காத தேவனுக்காக பாவத்தை விட்டு கொடுத்தால் இயேசுவை இழந்திட மாட்டோமே. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் என்ன? அதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா அல்லது பாவ கயிறுகளாலே கட்டப்பட்டு இருக்கிறோமா? பாவ கயிறுகளை கட்டவிழ்ப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாவத்திலிருந்து தூக்கிவிட அவர் தயாராக இருக்கிறார். பாவத்தை அறிக்கையிட்டு அவரோடு திரும்புவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்கள் மீது அன்பு கூறுகிறதுனாலே அன்பின் நிமித்தம் இப்பேற்பட்ட வார்த்தைகள் மூலம் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா?